ஹாய் வெல்கம் டு வர்ஷிகா லுஷ்தா வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் கிட்ஸுக்கான தான் பண்ண போகிறோம். இதுக்கு 50 கிராம் முந்திரி எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. லைட் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு அதை தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் போடலாம். இப்போ நான் பிஸ்தா போட்டு மறுபடியும் வறுக்கிறேன். நல்லா வறுத்துக்கோங்க. அதையும் லைட் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு அதையும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே போல் பாதாம், இதை பார்த்திங்கன்னா பாதாம் ஒரு 50, எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி 50 கிராம். அதையும் நல்லா வறுத்துட்டு அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நல்லா மிக்சியில் போட்டு விட்டு ஸ்பீடாக அரைச்சிங்கன்னா அதில் அந்த எண்ணெய் லிக்விட் ஆகும். அதனால் விட்டு தான் அரைக்கணும். அரைச்சிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பெரியவங்க குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். நீங்கள் பெரியவங்க குடிக்கணும்னா ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். அப்படி இல்லைன்னா சின்ன பசங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம நல்லா வடிகட்டி இது பண்ணிவிட்டு அதாவது இந்த ஜூஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் கோகோ பவுடர் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ளைனாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அது கூட கோகோ பவுடர் அதுவும் ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் நாட்டு சக்கரை அதுவும் நீங்கள் ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சீரியஸாக பெரியவங்களும் சாப்பிட்லாம், சின்னவங்களும் சாப்பிட்லாம். இப்போ பசங்களுக்கு எப்போவுமே ரெகுலராக கொடுக்குற ஒரு ட்ரிங்க்ஸ். மந்த்லி ஒன்ஸ் நான் செய்வேன். எல்லாமே 50 கிராம்னால மந்த்லி ஒன்ஸ் தான் வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுனா வச்சுக்கலாம். இப்போ நான் அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து கலந்து என் பொண்ணுக்கு நான் கொடுக்குறேன். பாலில் மிக்ஸ் பண்ணி என் இளைய பொண்ணு செம்மையாக சாப்பிடுவா. அதை பாருங்கள், அவள் அதை தான் குடிக்கிறா. அவள் வெரி ஹெல்த்தி, நல்லது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பசங்களுக்கு நம்ம வீட்டிலேருந்து வெளியிலேருந்து ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுக்காம வீட்டில் இருக்க ஃபுட்டே நம்ம கொடுக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக நல்லா கொடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள். நீங்களும் குடிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டு சக்கரை லிமிட்டாக போடுங்க, ரொம்ப போட வேண்டாம். ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுனால ரொம்ப ஸ்வீட் வேண்டாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.